நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் பேசப்போகிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு தமிழகத்தினுடைய அடிப்படை தேவைகளை, சாமானிய மக்களை பெரும் அச்சத்துக்குள் உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை நாம் பேச இருக்கிறோம். தலைப்பின் பெயரை கேட்டால் உங்களுக்கு புரியும். 5 ஆண்டுகளில் 32,000 கோடி ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குவதற்கு முடிவு செய்திருக்கிற திமுக அரசு மின்மிகை மாநிலம், மின் பற்றாக்குறையான அவலம் தொடர்கிறது. இப்போ இந்த விவகாரத்தை குறித்து சற்று முன்னர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அம்மையார் அவர்களுடைய தெளிவான அறிக்கையில் ரொம்ப தெளிவாக நாம் நமது தொலைக்காட்சி உலகத் தமிழர்களுக்கு வழங்கியிருந்தது. இந்த விவகாரத்தில் எந்தெந்த துறைகளெல்லாம் எப்படி பாதிக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த அறிக்கை நம்முடைய தொலைக்காட்சி திரும்ப திரும்ப ஒளிபரப்பப் போகிறது. இதன் மூலமாக MSME சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அதே போன்று நிலைப்படுத்தப்பட்ட டெபாசிட், கோவை, திருப்பூர் போன்றவைகளில் ஜவுளி தொழில்கள் பாதிக்கப்படுகிற அபாயம், ஏழை சாமானியர்கள் மின் கட்டணம், அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அம்மையார் சசிகலா அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிற ஒரு அறிக்கை நாம் இப்போது கொஞ்சம் முன்னால் பார்த்தோம். உண்மையிலேயே ஆட்சி முடியக்கூடிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 32,000 கோடி ரூபாய்க்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறது. இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன? ஆண்டிற்கு இதன் மூலமாக 20,000 கோடி ரூபாய் மிகப்பெரிய ஊழல் நடப்பதாக முன்னாள் தமிழக மின்சாரத்துறையினுடைய மூத்த அதிகாரியினுடைய பேட்டி நம்மையெல்லாம் இன்றைக்கு உலுக்கி இருக்கிறது. அதை சொல்லிவிட்ட இந்த மின்சாரத்துறை அதிகாரி தவிர்க்க முடியாத ஒரு இன்எவிட்டபிள் செக்ஷன், ஒரு செக்டோரியல் மின்மிகை, அதாவது மின்சார வாரியம் என்றெல்லாம் அவர் தன் கவலையை தெரிவித்திருக்கிறார். நிறைய பேச போகிறோம். நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் தோழர் பொன்வில்சன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்மோடு இணைவார். அதே போன்று மாரியப்பன், முன்னாள் மேனாள் உறுப்பினர், மின் ஒழுங்குமுறை ஆணையர் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். சார் வணக்கம். மாரியப்பன் ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மாரியப்பன் சார், முதல்ல நான் உங்கள்கிட்ட போகிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தற்போது இந்த 32,000 கோடி ரூபாய்க்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு திமுக அரசு நடவடிக்கை, இதற்கு பின்னால் ஏற்படுகிற அந்த கான்சிக்வன்சஸ், விளைவுகள், எந்த மாதிரி பாதிப்பு? நீங்கள் மேனாள் உறுப்பினர், மின் ஒழுங்குமுறை ஆணையம், அதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ இந்த 32,000 கோடி என்பது இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா இப்போ உங்களுடைய உங்கள் மூலமாக தான் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து என்னிடம் எந்த விதமான ஆவணங்களும் கிடையாது. இது போல் 32,000 கோடி இவர்கள் முதலீடு செய்தால் நிச்சயமாக ஏற்கனவே தமிழ்நாடு மின் வாரியம் இன்றைக்கு மிக பலவீனமாக பல்வேறு வகைகளில் செயல்பட முடியாத அளவிற்கு செயல்பட்டு வருகின்றது. இப்படி இவ்வளோ பெரிய தொகையினை மின் வாரியம் இன்றைக்கு பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்து செலவு செய்தால் நிச்சயமாக இது மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் மீண்டும் மீண்டும் ஏற்படும். அதாவது 9/9/2022 அன்று தமிழக அரசு 8 ஆண்டுகளுக்கு பிறகு மின் கட்டணத்தை தமிழகம் முழுவதும் அவர்கள் பல மடங்கு உயர்ந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நிலையான கட்டணம் அதுதான் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு பாதிப்பு உண்டாகி கொண்டிருக்கின்றது. நடைமுறையிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த கட்டணத்தை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 30/6/22 வரைக்கும் அவர்கள் உயர்த்திக் கொள்வதற்கு ஏற்கனவே தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ள அடிப்படையில் தான் இன்றைக்கு மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்போது கூட பார்த்தீங்கன்னா கடந்த 30/6/2025 தான்
ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு அறிக்கையினை அவர்கள் ஒரு ஆணையை வெளியிட்டார்கள். அந்த ஆணையின்படி ஏற்கனவே 50 கிலோவாட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் மட்டும்தான் விலக்களித்துவிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் பல மடங்கு ஊக்குவிக்கின்றார்கள். எனவே ஏற்கனவே பல சுமைகளை கன்சியூமர்கள், அதாவது மின் நுகர்வோருக்கு இந்த மின் வாரியம் அதிகரித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் 32,000 கோடி அளவிற்கெல்லாம் இன்றைக்கு அந்த பணத்தை எவ்வாறு ஈடு செய்ய போகின்றார்கள்? அப்படியெல்லாம் வந்தால் அதை கட்டக்கூடிய ஏற்கனவே தமிழகத்திலே இந்த மின் கட்டண உயர்வால் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டு கொரோனா பீரியடுக்கு பிறகு பார்த்தீர்களானால் கடந்த 4 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இது போல இந்த 32,000 கோடியெல்லாம் இன்றைக்கு தமிழக அரசு அதனை சந்திக்க நேர்ந்தால் அதன் மூலமாக நிச்சயமாக குடிசை தொழில்கள் முதல் கொண்டு அனைவரையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக ஏற்படும். ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கூடிய மின் கட்டணத்தை நாங்கள் குறைக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்திருக்கின்றோம். சம்பந்தப்பட்ட மின்துறை அதிகாரிகளிடம் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் வரைக்கும் கூட தங்களெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு குறைக்க முடிந்தது. ஆனால் இது போன்ற ஒரு பெரிய இதை இன்றைக்கு ஒரு குருவித்தலையை பணங்காய் வைத்தது போல ஆகிவிடும் என்றுதான் பயப்படுகின்றோம். சரி, திரு மாரியப்பன், முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன், நீங்க இணைப்பில் இருங்க. பொன்வில்சன் சார் சொல்லுங்க. இப்போ இந்த 32,000 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இது உயர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது 22ஆம் அரசிலிருந்து. இப்போது தமிழகத்தினுடைய மிக முக்கிய ஆளுமைகள் சொல்கிறாங்க, அரசுக்கு இந்த உயர்த்தப்பட்டதில் பெரும் லாபம் தான் வந்திருக்கு, நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒரு கருத்து கணிப்பு 16,000 கோடி, 25,000 கோடி, 31,000 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் வந்திருக்கிறது. லாபம் இல்லாமல் இல்லை இந்த உயர்த்தப்பட்டதன் மூலம். ஆனாலும் அரசு ஒரு தரத்திரம் பிடித்த நிலையிலே தான் நஷ்டத்தில் செல்வதாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய ஊழல்களுக்கு வழிவகுக்கும். ஏன்னா சோலார் பேனலை கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னா மற்ற வழிமுறைகள் காற்றாலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் முயற்சியே செய்யலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் மொத்தமாக சொல்லுங்கள். இல்லை, இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 2025 4ஆம் தேதி ஒரு பீக்கில் போகும். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மின் தேவை என்பது 15,000 19,000 மெகாவாட் வரும் தமிழ்நாட்டில். கோடை காலத்தில் அதிகரிக்கும், அதெல்லாம் சேர்த்தா நீங்கள் கோடை காலத்தில் சரியாக நான் சொல்லுது ஒரு 23,000 24,000 கூட வரும், 23,000 வரைக்கும் வரும். 2026 27 மொத்தமே நமக்கு சராசரி தேவை 23,000 வரும்ன்றது இன்றைக்கி ஒரு கணிப்பு. ஆனால் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி 372 மில்லியன் யூனிட்டு அன்றைக்கு மட்டும் தேவைப்பட்டது. ஒவ்வொரு நாளும் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டு தேவைக்கு 50% மேலே மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து தான் வருகிறது. மத்திய தொகுப்பில் தான் வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனல் மின் நிலையத்திலேருந்து ஒரு 57 யூனிட்டு, அப்புறம் ஹைட்ரோ நீர்மின்லேருந்து ஒரு 5.41, எரிவாயுலேருந்து ஒரு 3.36, காற்றாலையிலேருந்து 4.35 தான். காற்றாலையிலேருந்து ரொம்ப குறைவாக கிடைக்குது. சூரிய ஒளியிலேருந்து ஒரு 35, பயோகேஸ்லேருந்து ஒரு 13. இதெல்லாம் மில்லியன் யூனிட். சராசரியாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து 50% மேலே தமிழ்நாட்டு பெறுகிறது என்பதுதான் உண்மை. இப்போ இதில் என்னென்னா 2022-23 இதே மாதிரி ஒன்று செய்தாங்க. 5 ஆண்டுகளுக்கு மின்சார கொள்முதலுக்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு அனுமதி கொடுத்தாங்க. எவ்வளோன்னா 42,575 கோடிக்கு நீங்கள் 7,300 கோடியில் வந்து 42,575 யூனிட் வாங்கலாம் நீங்கள் அப்படின்னு. அப்போ கொடுத்தப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க அதை விட அதிகமாக வாங்கினாங்க. ஒரு 917 கோடி யூனிட் அதிகமாக வாங்க தேவையாக இருந்துச்சு. அப்போ நம்ம 13,000 கோடி வந்து அதிகமாக செலவு பண்ணாங்க 2022-23. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 32,400 கோடிக்கு 5 ஆண்டுகளுக்கு 24 மணி நேர கொள்முதல் ஒரு அனுமதியை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு யூனிட் 5 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட 32,500 கோடிக்கு வருது. இந்த 32,500 கோடியில் நீங்கள் 10,800 மெகாவாட் திறன் கொண்ட சோலார் மின் உற்பத்தியை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சூரிய சக்தி மின் உற்பத்தி 4,600 மெகாவாட் வந்து
காற்றாலை மின் உற்பத்தி கொண்டு வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் தரிசு நிலங்கள் நிறைய இடத்துல காற்றாலைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4வது இடத்துல தான் நம்ம காற்றாலை மின் உற்பத்தியில் நம்ம இருக்கோம். கம்மியாக இருக்கும். ஆமாம், குஜராத் முதல் இடத்துல. குஜராத் முதல் இடத்துல இருக்குது. சூரிய சக்தி மின் உற்பத்திலையும் அதே மாதிரி தான் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து அட்வான்ஸ் மாநிலம். ஜெயலலிதா அம்மா காலத்தில் வந்து தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றினாங்க. 2011க்கு பிறகு எல்லா வழியிலையும் உற்பத்தி செய்து, ஏன்னா 2011 அப்போது திமுக தோற்கடிக்கப்படும் போதே ஆற்காடு வீராசாமி சொன்னார் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மின்வெட்டு இருக்கும் திமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. 2006லேருந்து 2011 வரைக்கும். அப்போ தான் இன்வெர்டர்னா என்னன்னே தமிழ்நாட்டிற்கு எல்லாருக்கும் அறிமுகமாச்சு. அதிகமாக தெரியுது. அப்போ தான் தெரியும், வாங்க வேண்டிய சூழல் அப்போ தான் வந்துச்சு. அப்போ கிராமப்புறத்தில் மிக கஷ்டம், விவசாயம் பாதிப்பு அங்கே. அதனால் எல்லா பக்கமும் மின்வெட்டு இருந்ததால் நாங்கள் தோக்குறது இதுவும் முக்கியமான காரணமாக இருக்கும்னு அன்றைக்கி ஆற்காடு வீராசாமியே சொன்னார். அப்போ ஜெயலலிதா அம்மா வந்த உடனே முதல் ப்ராஜெக்டே என்னென்னா, என்னுடைய முதல் ப்ரையாரிட்டே வந்து தமிழ்நாட்டு மின் பற்றாக்குறை மாநிலமாக இருக்குது, இதை வந்து மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன். நாங்கள் 5 ஆண்டுகள்லேயே மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டினாங்க ஜெயலலிதா அம்மா. வெளியே விற்கவும். ஆமாம், வெளியே நம்மளுடைய மின் தொகுப்பிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு. அப்போ நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்க போய் தானே. ஆமாம், அதை வந்து நிறுத்தி காட்டினாங்க. இன்றைக்கி இப்போ ஸ்டாலின் அரசாங்கம் எடுத்த ஒரே ஒரு கேள்வி, எல்லா விஷயத்துக்கும் பக்கத்து மாநிலங்களை ஒப்பிடுவீங்கல்ல, இதே ஒப்பிடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து துபாய்க்கு போனீங்க, சவுதிக்கு போனீங்க, ஜப்பானுக்கு போனீங்க, யூஎஸ்க்கு போனீங்க, அப்புறம் ஸ்பெயினுக்கு போனீங்க, எல்லா ஊர்லேயும் போய் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தியாளர்களை இங்கே கொண்டு வருவோம், வேலைவாய்ப்பை பெருக்கி கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல. யதார்த்தத்தில் வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க முடியல உங்களால்னா, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாமே கன்வெர்ட் ஆகலை. அது தொழிற்சாலையாக பெருவாரியாக கன்வெர்ட் ஆகலை. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒப்புமை பண்ணிங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் தொழில் கமர்ஷியல் ரேட் மின்சாரம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். 9 ரூபாய் 40 காசு தமிழ்நாட்டில் யூனிட்டுக்கு. பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவில் 8 ரூபாய் 61 காசு, கேரளாவில் 7 ரூபா 17 காசு, கர்நாடகாவில் 7 ரூபா 89 காசு, மகாராஷ்டிராவில் 7 ரூபா 8 காசு. இங்கே 9 ரூபா. நீங்கள் வளர்ச்சியடையாத மாநிலம்னு சொல்கிற பீகாரில் கூட 7 ரூபாய் 22 காசு ஒரு தொழிற்சாலை நடத்துனாங்கன்னா, ஒரு தொழில் நிறுவனத்துக்கு 7 ரூபாய் 22 காசு. ஒரு நாளைக்கு சிறு குறு தொழிற்சாலை இருந்தால் எத்தனை லட்சம் யூனிட் வரும்? எத்தனை கோடி யூனிட் வரும்? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன செய்தீங்க, தொழில்துறையில் வந்து 4 முறை மின் கட்டணத்தை ஸ்டாலின் அரசாங்கம் உயர்த்தி விட்டது 21க்கு அப்புறம். அப்போ நெசவாளர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, நொடிஞ்சு போவோமா இல்லையா? எம்எஸ்எம்இ செக்டர் எங்கே போவாங்க, நொடிஞ்சு போவோமா இல்லையா? உற்பத்தி எப்படி வரும்? இப்போ நீங்கள் 2022 52.6% உயர்த்திருக்கிறீங்க, 23 2.18, 24 4.83, 25 3.16, இப்போ போன ஜூலையில் டோட்டலாக பார்த்தா பல சதவீதம் போயிட்டோம். 62.77% உயர்த்தியாச்சு. இதற்கு மேலே நிலை கட்டணம் இது எவ்வளோ பண்ணீங்கன்னா 350 ரூபா சராசரியாக கட்டணவங்களுக்கு 550 ரூபா, அப்படியே கிட்டத்தட்ட டபுள். அதற்கு பிறகு அது ஒவ்வொரு எத்தனை ஹெச்பி வாங்குறீங்களோ அத்தனை நிலை கட்டணும், பிளஸ் 58 ரூபா போட்டு 608. இப்போ சாதாரண ஒரு சராசரியாக சொல்லலாம், ஒரு எளிய மக்களுக்கு சொல்லலாம், 500 மெகாவாட்டில் ஒரு தொழிற்சாலை நடக்குது. அந்த தொழிற்சாலை வருஷத்துக்கு 3,04,000 நிலை கட்டணம் கட்டணும். அடேப்பா, மாதம் எவ்வளோ கட்டணும்னா 10,133 ரூபா மாதம் கட்டணும். நீங்கள் அந்த ஃபேக்ட்ரியை ஓட்டுனீங்களோ ஓடலையோ, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்களோ, இல்லை இப்போ ப்ராடக்டை உற்பத்தி பண்ணீங்களோ, இல்லை விற்பனை செய்தீங்களோ, எது செய்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஃபேக்ட்ரி மூடியாக இருந்தாலும் 10,133 ரூபா நீங்கள் கட்டணும். ஒரு லேத்து பற்ற வச்சிருந்தாலும் நிலைமை இது. ஒரு 5 பேர் 6 பேர் வச்சு 50 ரூபா எப்படி கட்ட முடியும்? ஒரு சின்ன எம்எஸ்எம்இ வேலை கொடுக்குறாங்க, அந்த பிரச்சனை நம்ம இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். இந்த நிலை கட்டணத்தை பற்றி தோழர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அது போக சம்பளம் கொடுக்கணும், மின்சாரம் இருக்கணும், பொருளை உற்பத்தி செய்யணும், மார்க்கெட்டில் ஏற்பட்ட சவால்களை சமாளிக்கணும். இதனால தான் இன்றைக்கி நிறைய கதவடைப்பு செய்யப்படுகிறது. திரு ரவிசங்கர் சார், இப்போ எம்எஸ்எம்இ தற்போது 2 மடங்குக்கு மேலே உயர்ந்து போச்சு. அம்மையார் சசிகலா அவங்க சொல்கிறாங்க, இதில் பெரும் பாதிப்பு சிறு குறு தொழில்களில், ஜவுளி தொழில் இண்டஸ்ட்ரி, திருப்பூர் அந்த பக்கம் ஈரோடுலாம் ரொம்ப சிக்கல். இரண்டாவது, இந்த மின் கட்டணம் வீட்டு கட்டணத்துக்கு வந்து
மக்களுடைய தலையில் தான். மாதம் ஒரு முறை ரீடிங்கிட்டு அவங்க வாக்காளர்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படலை. இந்த 32,000 கோடி ரூபாயில் மிகப்பெரிய ஊழல் இருக்கும் என்பதையும் கையூட்டுகள் கிடைக்கும் என்பதையும் நாம் நம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதை ஆளுமைகள் சுட்டிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவங்க இந்த 4 வருஷமா எது நடவடிக்கையில் தோழர் வில்சன் சொன்னார், மிகை மாநிலமாக மாற்றிய பின்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணிக்க முன்பு ஒரு 3000 ஃபண்டிங் அலாட்டட் ஃபார் அடுத்த சர்ச்சிங், அடுத்த கட்ட நடவடிக்கை. அந்த பணம் பயன்படுத்தவே இல்லை. அது வேற விவகாரம். நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து என்ன மாதிரியான சிக்கல் வரப்போகிறது? சார், இந்த திமுக அரசாங்கம் 2021 இருக்கு, 5 வருஷமா. உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சாவது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம 2021 ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ அவர் பொன்வில்சன் சார் சொன்னார், 2011 ஜெயலலிதா அவங்க வந்து 5 வருஷத்தில் தமிழ்நாட்டை மின்சாரம் மிகை மாநிலமாக மாற்றி கொடுத்தாங்க. போதிய அளவிற்கு எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த அதுக்கு முதல் 5 வருஷம் 2006 இருந்து 2011 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் சொன்ன மாதிரி ஆற்காடு வீராசாமி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர்கள், நம்ம இந்த எலெக்ஷனில் தோற்று விடுவோம் என்றால் அதுக்கு மெயினாக இந்த மின்சார வெட்டு அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு மின்சாரம் கிடைக்காம இருந்த 2006-11 இதை மிகை மாநிலமாக 2011-16 ஜெயலலிதா அம்மையார் செய்து வைத்தார்கள். ஸோ ஒரு சிஎம் செய்ய முடியறது, இன்னொரு ஆட்சியால் செய்ய முடியவில்லை. ஸோ இது என்ன, எங்கே ஒரு எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்க? இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இவங்க சொன்னது என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க 16,000 மெகாவாட் டெய்லி வேண்டிருக்கு சார். ஒரு மெகாவாட்டுங்கிறது 1000 யூனிட். 1000 யூனிட் 16,000 × 1000 போட்டுங்க, அவ்வளோ யூனிட் டெய்லி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுறது. அவ்வளவு நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோமா? இல்லை, அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கிடையாது. ஸோ எவ்வளோ போக மீதி எல்லாத்தையுமே ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை ப்ரைவேட் அங்கேருந்தால் இவங்க வாங்குறாங்க. வாங்கும்பொழுது டிஃப்ரெண்ட் ப்ரைஸுக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி வாங்குறாங்க. அதுதான். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 1500 மெகாவாட் யூனிட் 5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டு 32,400 கோடி டெண்டர் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஒரு யூனிட் எக்ஸாக்ட்லி. அதான் 5 வருஷத்துக்கு. ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெண்டர் விட்டு யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ண தான் பார்க்குறீங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணலாமா யோசிச்சிருக்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இதே 32,400 கோடிக்கு நீங்கள் சோலார் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணிங்கன்னால் 10,800 மெகாவாட் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1,500 மெகாவாட்டு தான் 5 வருஷத்துக்கு வாங்குறீங்க. வேற இதே பணத்தை 32,400 கோடியை வச்சு சோலார் எனர்ஜி அது மூலம் கரண்ட்டு கொண்டு வரணும்னு வச்சுங்க, 10,800 மெகாவாட்டு பண்ண முடியும் 25 வருஷத்துக்கு அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி விண்டு மில் அது மூலம் கொண்டு வந்தால் 4,600 மெகாவாட் கொண்டு வரலாம் 25 வருஷத்துக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அதை யோசிச்சிருக்கணும். இதை போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இந்த 5 வருஷத்தில் எந்த அளவுக்கு டேங்கர்கோ லாஸ் இன்கர் ஆகிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு இது சொல்கிறேன் பாருங்க, டோட்டல் லோன் லைபிலிட்டி மொத்தம் கடன் டேங்கர்கோக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 1,35,000 கோடி. அது பழைய விஷயம். இப்போ இது வந்து 2024 சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1,60,000. அம்மா அவங்க சொல்கிறாங்க 1,60,000 கோடி. அது வந்து அதுக்கப்புறம் இப்போ 1,35,000 கோடி. அதில் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற அண்டர்டேக்கிங் மற்ற இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மொத்தமே 1,79,000 கோடி தான் கடன், மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து. அந்த டோட்டல் இதில் இவங்களது மட்டும் 1,35,000 டேங்கர் கோக்கு மட்டும் இவ்வளோ கடன். மின்சாரத்துறை. ஆமாம், அதில் வட்டி அதுக்கு வரும். நான் கடன் இவ்வளவு கடன் தான். இவங்களுடைய லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2022-23
10,868 கோடி இவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 12,995 கோடி நஷ்டம். ஸோ டோட்டலாக நஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டோட்டல் லாஸ். நீங்கள் சொன்னது அவங்க சசிகலா அம்மையார் சொன்னது நஷ்டத்தை பற்றி 1,60,000. நான் சொன்னது எவ்வளோ லோன் இருக்குங்கிறது. இந்த டோட்டல் லாஸ் இவ்வளவு வருஷமா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமா டோட்டலாக எவ்வளவு லாஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு. டேங்கட்கோன்னு பார்த்தால் 1,62,000 கோடி லாஸ் தமிழ்நாடு இருக்கு சார். மற்ற ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சார்? மற்ற ஸ்டேட் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது இருக்கிறது வந்து ராஜஸ்தான் 92,070 கோடி நஷ்டம். மூணாவது உத்தரப்பிரதேஷ் 91,632 கோடி. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியறது டேங்கட்கோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணாமல் நீங்கள் மாற்றி மாற்றி வெளியில் வாங்கிறதுனால இவ்வளோ நஷ்டம் வருகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? இதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன், நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? அதுதான் முன்னாடி சொன்னேன், சோலார் எனர்ஜி, இந்த விண்டு மில், அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். நீங்க சொல்ற எதுவுமே நடவடிக்கை எடுக்கல, எதுவும் நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கு. நீங்க டைரக்டா வந்து முடிச்சிடுறேன். டைரக்டா வந்து 32,500 கோடி டெண்டர் போட்டிருக்கீங்க 1,500 மெகாவாட்டுக்கு 5 வருஷத்துக்கு. வாய் திரு ராதாகிருஷ்ண அறப்பூர் இயக்கம் தோழருக்கும் 2-3 கேள்வி கேட்டு சேர்த்து சொல்லிடுறேன். அவர் சொன்ன மாதிரி மெகாவாட் மின்சாரம் வந்து சோலார் பேனலில் வந்து 10,800, அப்புறம் ஒரு 4,000 சில்லரை வந்து விண்டு மில்லு, இதெல்லாம் செய்யலாம் 25 வருஷத்துக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லுது. எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டி தே ஃபைண்ட் அவுட் மஸ்ட் டு டேக் த கன்சிடரேஷன் வித் சோ டிபார்ட்மெண்ட். அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த 32,000 கோடி மாதம் 550 கோடி, ஒரு நாளைக்கு 18 கோடி, இந்த கணக்கு பார்த்து 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நிர்ணயித்த அளவை விட அதிகமாக பணம் செல்கின்றது. இவ்வளவு கட்டமைப்பும் இவ்வளவு உலக அளவிலே முதலமைச்சர் சென்று முகமுகமாக பேசுகிறார். மின்சாரம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு இல்லை. ஆனால் இதை வேண்டுமென்ற டெலிபரேட்டாக இதை மௌனியாக்க பார்க்குறார்கள் அப்படிங்கிற கருத்தை நான் சொல்லலை, மிக முக்கிய எக்ஸ்பர்ட் தெரிவிச்சிருக்கிறார். இதற்கு காரணம் இதில் பெறக்கூடிய கையூட்டு இருக்கிறதா? நான் கேள்வி நீங்கள் மற்ற கேட்ட 2-3 கேள்விகளுக்குமே நமக்கு இந்த இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இன்றைக்கி நாளிதழில் அந்த செய்தி பார்க்க முடிஞ்சது. சமூக வலைதளங்களில் காலையிலேருந்து இதை பற்றின உரையாடல்கள் இருக்கிறதா பார்க்குறோம். பட் இது ஏன் திரும்ப திரும்ப சந்தேகத்துக்கு உட்படப்படுது அப்படின்னா, இதுக்கு பின்னால் நடந்த, இதுக்கு முன்னால் இருந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை நான் கொஞ்சம் கடந்த காலங்கள் ஏற்பட்ட அனுபவங்கள், ஏன்னா நமக்கு இது சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த போட்டிருக்கக்கூடிய ஒரு வகையில் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு, அது இறுதி செய்யப்பட்டிருக்கு, இந்த ஆவணங்கள்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த ஒப்பந்தம் இது மக்கள் நலன் நோக்குனதா நமக்கு ஏன் கேள்வியாக இருக்குன்னா, ஒரு 2-3 விஷயங்கள் குறிப்பிடுறேன். ஒன்று வந்து திமுக அரசு பதவியேற்ற உடனே ஒரு 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த கொள்முதலில் போட்டியிட்ட நபர்களில் 36 பேரில் 35 பேர் ஒரே ரேட்டு, 42 பேரில் 42 பேர் ஒரே ரேட்டு, 16 பேர் 26 பேர் எல்லாருமே ஒரே ரேட்டு. இதில் ஸ்கெட்யூல் ஆஃப் ரேட்டுன்னு அரைவ் பண்ணது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியர்ஸ், ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர்ஸ் அறிவித்த விலைப்பட்டியல், ராஜஸ்தான் போன்ற பக்கத்து மாநிலங்களுடைய விலைப்பட்டியெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது, உதாரணத்திற்கு 500 kV 7 லட்ச ரூபா 7,80,000 கிடைக்க வேண்டியதா 11,80,000 இதே திமுக அரசு கொள்முதல் பண்ணுச்சு. அதை பற்றி நம்ம விரிவா பேசுறோம். 7 எங்க இருக்கு? ஒண்ணுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 6 லட்சம் ரூபாய் டிஃபரண்ட் இருக்கு. ஆமா, அந்த தெருமுனையில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் ஒரு 45,000 டிரான்ஸ்ஃபார்மர். புரியுற மாதிரி சொன்னா டிரான்ஸ்ஃபார்மர் புரியும் இல்லையா? டிரான்ஸ்ஃபாரத்துல கரண்ட் இல்லம்பாங்க. அது ஒரு அளவு 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறத 12 லட்சம் ரூபாய் கொடுத்து திமுக வாங்குது. ஆமா, ஒரு பாக்ஸ் அந்த எத்தனை எண்ணிக்கை? 45,000. ஒரு பாக்ஸை மார்க்கெட்டில் 7 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அதை 12 ரூபாய்க்கு வாங்குறது என்ன விதமான அறிவாளித்தனமான புத்திசாலித்தனமான சிந்தனை நமக்கு தெரியலை. அந்த சிந்தனை நம்ம ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருக்கோம், இது எப்படி அறிவான சிந்தனையாக இருக்குன்னு. ஒரு 397 கோடி ரூபாய் இழப்பு இன்று வரைக்கும். ஏன் திரும்ப இங்கே இபியில் டெண்டர் அறிவித்தாலே நமக்கு சந்தேகம் வருதுன்னா, இன்னைய வரைக்கும் அதன் மீது எஃப்ஐஆர் போடப்படவில்லை. இது எஃப்ஐஆர் போடுறதுக்கான டிவிஎஸ்சியை ப்ரெஷர் பண்ணி துறையை போய் பார்த்து அந்த துறைக்கு அந்த காசை கொண்டு வந்த விஷயங்களை நம்ம எலாபரேட்டாக பேசியிருப்போம். அதற்கு பிறகு நீதிமன்றம் போகிறோம். நீதிமன்றத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை கொடுங்கன்னு சொல்லி 1 வருடம் ஆயிடுச்சு,
கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு இப்போ போயிருக்கோம். அடப்பா, இந்த லெவல்ல தான் இந்த ஒரு இது இருக்குன்னு எந்த விவகாரம் கண்டெம்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் டிஜிட்டல் மீட்டருக்கு டெண்டர் அறிவிக்கப்படுது 19,000 கோடிக்கு. அதில் மார்க்கெட் ரேட்டோட கூடுதலாக இருக்குன்னு சொல்லப்பட்டு சமூக வலைதளங்களை அதே போல் தொலைக்காட்சியில் உங்களை போன்ற நபர்களை தொடர்ந்து விவாதித்து அது அதானி நிறுவனத்துக்கு மட்டுமே கொண்டு போகிறது போல் இருக்குது. 19,000 கோடிக்கு பெரிய அளவிலான டெண்டர் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் பேச்சு பொருளான உடனடியாக அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டுச்சு. இதுவும் இந்த டெண்டர் அமெரிக்கா வரைக்கும் பேசப்பட்டதே. அது இன்னொரு டெண்டர். அது இன்னொரு இந்த 19,000 கோடி நிறுவனத்தை சொன்ன உடனே ஆமா, இந்த 19,000 கோடி ரூபாய் டெண்டர் ரத்து செய்யப்பட்டு திரும்பவும் போடப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம். ஆனா இது ரத்து செய்யப்பட்டது. நமக்கு இன்னொரு கேள்வி என்ன, ஏன் 19,000 கோடிக்கு தள்ளு செய்யப்பட்டது? அதுல ஒரு பெரு நிறுவனம் மட்டுமே கலந்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருந்தது. அப்போ அவங்க வைக்கக்கூடிய ரேட்டு, அவங்க வைக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டை காட்டிலும் என்னால் இவ்வளோதான் ரேட்டு தர முடியும்னா அந்த ரேட்டு தான் வாங்கணும். நமக்கு அந்த இதிலே பெரிய கேள்வி என்னன்னா, 100 யூனிட்டுக்கு குறைவாக உள்ளவங்களுக்கு நீங்கள் விலையில்லா மின்சாரம் இருக்குது, ஏன் எல்லாருக்கும் டிஜிட்டல் மீட்டர் நீங்கள் வாங்குறீங்க? அப்போது 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் உள்ளவங்களுக்கு மட்டும் டிஜிட்டல் மீட்டர் வாங்கினாலே போதும். 19,000 கோடிக்கு நீங்கள் மீட்டர் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஏறக்குறைய 1 லட்சம் அளவுக்கானது 100 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இணைப்புகள். அப்போ 1/3 தான் நீங்கள் 2 பங்கு வாங்கினாலே போதுமானது. அப்போ இந்த கேள்விகள்லாம் டெக்னிக்கலாக எழுமுனதுக்கு பிறகு அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டுச்சு. அது ஒரு பக்கம். இப்போ இந்த டெண்டர் முடிஞ்சதுங்க. அதே போல் நிலக்கரி கொள்முதலில் ஏற்கனவே கொள்முதல் நடந்து அந்த விவரங்கள்லாம் வெளில வந்து அதில் ஒரு 6,000 கோடி ரூபாய் இழப்பு நம்ம வெளியிட்டோம். தரமா நிலக்கரி பார்க்கறதுக்கு எல்லாம் தரக்க ஒன்றா தான் இருக்கும். அதனுடைய குவாலிட்டி 6,000 கிலோ கலோரி. இதில் சொல்லப்போனால் தங்கமணி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் வரும்போது உடனடியாக எல்லா அனல் மின் நிலையங்களையும் ஆய்வு செஞ்சு இங்கே 2 லட்சம் மெட்ரிக் டன் வந்து குறைஞ்சு போயிருக்கு, காணல கால் மோதிட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் அந்த அறிக்கையை பற்றி வெளியில் வரவே இல்லை. அப்போ உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தா அந்த 2 லட்சம் மெட்ரிக் டன் எங்கே தான் போச்சு? தங்கமணி அவர்களே என்ன சொன்னார், நாங்கள் அறிக்கை வெளியிட தயாராக இருக்கோம், நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துகிறோம்னாரு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் விசாரணை மேற்கொள்வோம்னாரு. அப்போ இதில் எதுதான் உண்மை? ஸோ இது நிலக்கரி கொள்முதல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் எல்ஓஇன்னு சொல்லக்கூடிய முன்னால் இருந்த கவர்மெண்ட்டில் 260க்கு மார்க்கெட் எனர்ஜி மார்க்கெட்டில் இருக்கும்போதே 5-10க்கு 450லேருந்து 5-10 வரைக்கும் நடந்துச்சு. பல்வேறு விதமான லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸில் குளறுபடிகளும் மார்க்கெட் ரேட்டு இன்ஃப்ளேஷன் ரேட்டும் நீங்கள் ஒரு ரேட்டுக்கு போட்டுக்கிறீங்க, கிரிட் இல்லாத சமயத்திலேயே கனெக்ட் எல்லாம் கிடச்சி நம்ம நிறைய இந்த மின்சாரத்துறை குறித்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு திரும்ப இதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது இப்போ 32,000 கோடிக்கு போட்டிருக்கீங்க. நமக்கு என்ன 32,000 கோடிக்கு உண்மையிலேயே அது போடப்படுது என்றால் இப்போ அந்த ஆவணங்கள்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு பெருநிறுவனம் மட்டும்தான் கிடைக்குதுன்னா இது எப்படி மக்களுக்கு நல்லதாக இருக்கும்? ஒரு 10 பேர் போட்டி போட்டால் தானே மார்க்கெட் ரேட்டு குறையும், உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். நீங்கள் யூனிட் 5 ரூபானா இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நோ எனர்ஜி மார்க்கெட்டில் போய் பாருங்க 210, 190, 210, 250, 3 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்கள் ஏன் யூனிட் 5 ரூபாய்க்கு? சார் இப்போ இது மக்களுக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோமே, நான் இடைவேளைக்கு முன்னாடி இப்போ இது வெளிப்படையாக சொன்னால் இது ஒரு பச்சை பகல் கொள்ளைட்டு சொல்லலாமா? நீங்கள் சொன்னீங்க 1.5 ரூபா 2 ரூபா 3 ரூபா வருது, ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபானா எத்தனை கோடி ஐயா கிடைக்க போகுது? ஒரு பொருள் வாங்குறீங்க, மார்க்கெட்டு போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? பொன்வில்சன் சார், நம்ம ஊரில் பேசுகிறத கலோக்கிய லாங்குவேஜ் சொல்லுங்க. பட்ட பகல்ல 3 ரூபாய் கிடைக்கிற பொருள் 5 ரூபாய் சில்லறையா கரெக்டா எக்ஸாக்ட் பிக்சர். கண்டிப்பா இது நம்மளை ஏமாத்துறது சமம். அதிகபட்சம் நீங்க 1 பைசா நீங்க ரொம்ப வேணாம், நீங்க 4.90 ரூபா 4 ரூபா 90 பைசாக்கு ஒரு யூனிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்ல. நீங்க 4 ரூபா 91 பைசா வச்சாலே பல லட்சம் கோடி அது நமக்கு கிடைக்கும் இழப்பு. இருங்க தொடர் வில்சன், இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லது, இதுதான் நிலைமைங்கிறார். நீங்க சொன்னதை நீங்க பதில் சொல்லுங்க. இல்லை, ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல சொன்னார். நம்ம வீட்டுக்கு முனையிலாம் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தரையும் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறாங்க, ஒரு 3 மீட்டர் ஹைட்டு தூக்கி வைக்கணும், தண்ணி நிற்காத வைக்கணும், எல்லாம் வந்து இப்போ திமுகவில் சொன்னாங்க. புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினாங்க, ரைட்டா? இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா 7 டெண்டர் விட்டாங்க. 1068 கோடிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினாங்க. அதற்கு அறப்போர் இயக்கத்திலேருந்து ஜெயராம ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ஓப்பன் மார்க்கெட்டில் 668 கோடிக்கு நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் கொடுக்குற அதே தரம், அதே நிர்ணயம், அதே ஸ்பெசிஃபிகேஷன், அதே குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் அதே தான் 1068 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க திமுக அரசாங்கம், நாங்கள் 668 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்கிறோம். 400 கோடி இதில் ஊழல் நடந்திருக்கிறது. ஆமாம்,
அப்படின்னு இவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. எவ்வளோ சிம்பிள் விஷயம். 1000 ரூபா வாங்கினதை 600 ரூபா வாங்கி தரேன்றாங்க. நீங்கள் 400 ரூபா கூட வச்சுருக்கீங்க, 400 கோடி கூட வச்சிருக்கீங்க. இது என்ன விஷயம்னு கேட்குறாங்க இவங்க. அதுதான் இதை 3 வருஷமா பதில் சொல்லிட்டு இருக்குது நம்ம அரசாங்கமும் செந்தில் பாலாஜி. நீங்க அன்னைக்கு கூட நீங்களும் வந்திருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம விவாதமா எடுத்தோம் 7 லட்சம். இது யாருக்கு வெளிச்சம்னா அவரு காசிக்கு தான் இது வெளிச்சம். காசி தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 24 இன்று நான் 7 அந்த காசிக்கு தான் வெளிச்சம். அதிமுக ஆட்சி காலத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த மின் வாரியத்தை சேர்ந்த அதிகாரி காசிக்கு தான் வெளிச்சம்னு எவ்வளவோ தெளிவாக சொல்லிட்டாங்க. நீதிமன்றமும் சொல்லிருச்சு. இப்பவும் விடாப்பிடியாக இருக்கிறாங்க ஒழிய நீதிமன்ற அவதூறு வழக்கு இப்போ ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. 5000 சில்லற வழக்கு அவதூறு வழக்கு பெண்டிங்கில் இருக்குது இப்போ 4 வருஷமாக. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று கலெக்டர் அப்பியர் ஆகிறாரு, இல்லை தாசில்தார் அப்பியர் ஆகிறாரு, இல்லைன்னா கமிஷனர் அப்பியர் ஆகிறாரு கோர்ட்டில். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தலைமைச் செயலாளரே அப்பியர் ஆகி மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பற்றி அவங்க கவலையே படல இந்த அரசாங்கம். என்ன போனாலும் சரி, காசு வந்தால் சரி. அப்போது இப்போ ஒரு சின்ன குறுக்கீடு ஐயா, ஒரு மனுஷன் 400 சில்லற நாளாக ஜெயிலில் இருக்கார். பொதுவாக வெளியே வந்தால் ஒரு தார்மீக மரபு இருக்குல்ல, ஒரு மொராலிட்டி. மறுபடி செந்தில் பாலாஜி அந்த துறையில் போட்டீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? 471 ஒரு தார்மீகம் சார். ஆமா, 471 நாள், 400 மேல வச்சிடுங்க, 471 நாள். என்னங்க ஐயா, சொல்லுங்க. முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? உன் தியாகம் பெரிது, உன் உறுதி அதனினும் பெரிது, கடலினும் பெரிது. எலெக்ஷனுக்கு முன்னால அங்கே போய் இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் எப்படி எல்லாம் செய்வாரு தெரியுங்களா அப்படின்னு சொல்லுவாரு. எலெக்ஷன் இவர் கட்சிக்கு வந்தோம்னா உடனடியா ஒரே ஒரு ஒயிட் வாஷிங் மிஷின்ல போட்டு வெள்ளையாக்கி தியாகி ஆக்கிடுவாரு. அதுதானே பாருங்களேன். அவர் தான் காசி வீட்டுல, காசி வந்து 24/7 சந்திர பாலாஜி வீட்டுல. இன்னைக்கு நம்ம பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு. என்ன சொன்னாரு? அந்நிய முதலீடை ஈர்க்கிறதுல, தொழிற்சாலைகள் பெருக்கத்துல தமிழ்நாடு பின்னோக்கி இருக்கிறது. பின்னடைவு தென் மாநிலங்கள்லயே பின்னடைவா இருக்குது. இப்போ கர்நாடகால, தெலுங்கானால, நீங்க மகாராஷ்டிரால ஒப்பிடும்போது தென் மாநிலங்கள்ல நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம்னு சொல்றாரு. காரணம் என்ன? இப்போ அதுதான் சசிகலா அம்மா சொன்னாங்க. மின்சார கட்டணத்தை நீங்கள் உயர்த்தினீங்கன்னா, கட்டமைப்பு அவர்களுக்கு கஷ்டப்படுத்தினீங்கன்னா, தொழில் முனைவோர் இங்கே வந்து எப்படி ஆயிரக்கணக்கான கோடிகள் பண்ணுவாங்க? உற்பத்திக்கு அடிப்படை ரா மெட்டீரியல் மின்சாரம் தானே சார். மின்சாரம் இல்லாமல் எப்படி சார் இந்த பொருளை நான் உருவாக்க முடியும்? எப்படி சார் உருவாக்க முடியும்? அப்போ இந்த அரசாங்கம் 7 ரூபாய்க்கு, பீகார்ல 7 ரூபா, இங்க 9 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. பாம்பு கொட்டினா எப்படி இருக்கிற மாதிரி மலமளமலன்னு ஏறிக்கிட்டே இருக்கும்ல யூனிட். இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 85,000 பேர் நிரந்தர ஊழியர்கள், 15,000 20,000 பேர் தற்காலிக ஊழியர்கள், கான்ட்ராக்ட். கிட்டத்தட்ட 60,000 இடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதை நிரப்ப முடியல. ஆனால் 32,500 கோடிக்கு நாங்கள் டெண்டர் விட்டு ஒப்பந்தம் போட்டு வெளி மார்க்கெட்லேருந்து நாங்கள் மின்சாரத்தை வாங்குவோம்னா, அப்போது அதில் நம்ம உள்நோக்கம் ஏதோ இருக்குதுன்னு நம்ம நினைக்க மாட்டோமா? சொல்லுங்கள். நீங்கள் காற்றாலை மின் உற்பத்தி பண்ணலாம். உங்களுடைய 231வது வாக்குறுதி எடுத்து படித்து பாருங்கள். திமுக சொல்கிறேன், 231வது வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்கீங்க? 20,000 மெகாவாட் காற்றாலை சூரிய சக்தி மின்சாரத்தை பெருக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கிறது, நாங்கள் குறைத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா, அப்போ நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 221வது வாக்குறுதியாக சொன்னீங்க மாத மின் கட்டணம் ஏழைகளுக்கு. ஜெயலலிதா அம்மா 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நீங்கள் அந்த 100 யூனிட்டை 150 யூனிட் ஆக்க வேண்டாம், பரவாயில்ல. அந்த 100 யூனிட்டுக்காவது ஒழுங்காக நீங்கள் சொன்ன மாதிரி மாத மின் கணக்கீடுன்னு சொன்னீங்க. 6,000 ரூபா அதனால மிச்சமாகும்னு சொன்னீங்க. மாதம் 500 ரூபா மிச்சமாகும். 6,000 கூடிட்டேன். 6,000 ரூபா கூடி போச்சு இல்லை? அதே அளவு இருந்தாலும் போதுங்க பாவிங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. வாங்குறதுக்கு எதை வேணாலும் பண்றது, ஓட்டை வாங்குறதுக்கு எதை வேணாலும் சொல்லலாம். இதுக்கிடல கடன் வாங்குறதுக்கு ஒருத்தன் கையை நின்றுட்டானா அவனுக்கு பயம் இருக்காது. இதில் அடுத்த செய்தி பாருங்க. 110 கிலோ மெகாவாட்டு திறனில் 54 துணை மின் நிலையங்களை அமைக்கிறதுக்கு மத்திய அரசிட்ட போய் ஒரு 840 கோடி கடனை கேட்குறான். அப்போ 840 கோடி கடன் மத்திய அரசிட்ட கேட்குறான்னா இப்போ என்னன்னா, இப்போ பொதுவான ஒரு கேள்வி, எல்லோருக்குமான கேள்வி. நீங்கள் அவங்க சார் இவ்வளவு உயர்த்தின பிறகு பெரும் லாபம் வந்திருக்கிறது என்று தான் அனைத்து எமினன்ட் ஸ்காலரும் சொல்கிறாங்க. தி கன்சர்ன் அத்தாரிட்டி ஓப்பன் டிஸ்க்ளோஸ் தட். இந்த இஷ்யூ குறித்து பேசும்போது திரு ரவிசங்கர், லாபம் வந்திருக்குங்கிறாங்க. 24,000 கோடி, 32,000 கோடி வருவாய் அதிகரித்திருக்கிறது. அந்த வருவாய் எங்கே போச்சு நம்மளுக்கே தெரியுதுல்ல. 1,000 ரூபா கட்டணும், இப்போ 3,000 ரூபா கட்டுறாங்கல்ல. 500 ரூபா கட்டணும், 1,500 ரூபா கட்டுறோம்ல. இப்போ ஓப்பனாக தெரியுதுல்ல. 400 ரூபா கட்டணும், 800 ரூபா கட்டணும்ல. அது ஓப்பனாக தெரியுதுல்ல. அப்போ எங்கே சார் போகுது? அதுக்கு என்ன கணக்கு?
என்ன சார் கணக்கு? கல்வித்துறைக்கா 48,000 56,000 கோடி ப்ரொவைட் பண்றாங்க. ஆனால் சம்பளம் போக மீதி பணம் என்ன நடக்குது? பாத்ரூம் இல்ல, டாய்லெட் இல்ல. கட்டாய உரிமை சட்டத்தின் பிரகாரம் இலவசமா 25% சேர்க்கணும் மாணவர்களை. அதுக்கு 200 கோடி கொடுக்க மாட்டேன்றாங்க, பணம் கொடுக்கல. இல்ல இந்த வருஷம் இல்ல, அட்மிஷனே இல்ல. சார் இருங்க, அவங்க போயிட்டு வருவோம். சார் மாரியப்பன் சார், நம்முடைய இந்த பேனலுக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். நீங்க சொல்லுங்க சார், இப்போ இவ்வளவு வருமானம் வருகிறது, எங்கே செல்கிறது, என்ன விவகாரம், எங்க இடத்துல லீக்கேஜ் இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க திரு மாரியப்பன்? அதாவது சார், இப்போ வந்துட்டு அமெரிக்க ஜனாதிபதி 25% நமக்கு வந்து இறக்குமதி உயர்த்திருக்கிறார். இதனால் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த ரெண்டு தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த 32,000 கோடி இவர்கள் அதிகமாக வாங்கி அதனால் ஏற்படக்கூடிய அத்தனை செலவுகளையும் மீண்டும் மீண்டும் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் செயல்படவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். இன்றைக்கு 50 கிலோவாட் வரைக்கும் தான் அவர்கள் மின் கட்டணத்தை உயர்த்தாமல் இருக்கின்றார்கள். இந்த அதாவது 30/6/2025 அன்றைக்கு தான் அவர்கள் 1ஆம் தேதியிலிருந்து மின் கட்டணத்தை உயர்த்தப் போகின்றோம் என்று சொல்லி போது எங்களால் எதுவுமே எங்களால் அவர்கள் அரசாங்கத்திற்கோ தமிழ்நாடு மின் வாரியத்திற்குள்ளேயோ என்ன செய்ய போகின்றார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு எங்களுக்கு டைமே கொடுக்கவில்லை. அதுபோல இப்போ 32,000 கோடி எந்த வகையிலே அவர்கள் பயன்படுத்தப் போகின்றார்கள், அதனால் என்ன மாதிரியான ஆதாயங்கள் தமிழக மின் வாரியத்துக்கு கிடைக்கப் போகின்றது, கன்சியூமர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பது ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பு வந்தால் ஒழிய நமக்கு இதனால் ஏற்படக்கூடிய முழுமையான பாதிப்புகளை நாம் வந்து அதனை செயல்படுத்துவதால் ஏற்படக்கூடியது இன்றைக்கு அறிய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். இன்றைக்கு இங்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். கடந்த 2-3 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவிலே அந்த அறப்போர் இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது நீதிமன்றத்திலே சென்று அவர்கள் அந்த டிரான்ஸ்பார்மர் ஊழலை பற்றி மிக தெளிவாக பலவிதமான ஆதாரங்களுடன் அவர்கள் வழக்கை பள்ளிக்கு இருக்கின்றார்கள். அந்த அவர்களுடைய தைரியமான அந்த நடவடிக்கைக்கு வந்து ஒவ்வொரு மின் உபயோகர்களும் ஒரு கன்சியூமரும் அந்த இயக்கத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் நடிப்ப கடன்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த அளவிற்கு இன்றைக்கு அந்த டிரான்ஸ்பார்மர் ஊழல் நடைபெற்றிருப்பதற்கு மற்ற மாநிலங்களில் என்ன கொள்முதல் என்ன இருக்கின்றது, தற்போது இவர்கள் என்ன விலைக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதுவும் 30 ஒரே விலைக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி இத்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஊழல்களை கருத்து நிறுவனத்தினாலுடைய நம்முடைய தமிழ்நாட்டிலே மின் கட்டணத்தை நாம் உழைக்காமல் இருக்க முடியாது. இரண்டாவது, தரமான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு இன்றைக்கு தரமான நிலக்கரியை நாம் இங்கே தமிழகத்திலே வாங்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு தெர்மல் பவர் ஸ்டேஷன்களையும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்வது இன்றைக்கு நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். 10/1/2022 முதல் மின் கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தி கொண்ட பிறகு ஆண்டுதோறும் இந்த மின் கட்டணத்தினுடைய வருமானம் பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அந்த உதவியினால் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை இந்த மின் கட்டணத்தை நாங்கள் எல்லாம் பிறகும் குறைக்க முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு நாம் இந்த தமிழக அரசு எதற்காக இந்த 32,000 கோடி வாங்க போகின்றார்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தை பதிவு செய்ய கடன்பட்டிருக்கின்றோம். கொரோனா காலத்திற்கு பிறகு தமிழகத்திலே மிகவும் மின்கட்டண உயர்வு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட 32,000 அளவுக்கு வந்தால் நாங்களும் தாங்கவே முடியாது என்பதை நான் பதிவு செய்ய கடன்பட்டிருக்கின்றேன். திரு ரவிசங்கர் சார், இப்போ இவ்வளவு லாபம் வந்தும் ஒரு பெரும் கொள்ளைகள் நிலையில் நீங்கள் நிறைவு கருத்தா என்ன சொல்ல போறீங்க? லாபம் சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து ஆரம்பத்திலேருந்து நான் எந்த ஆங்கிளில் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து நஷ்டம் தான் டார்கெட். எதனால நஷ்டம், அதுக்கு ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பவர் அண்ட் ஃபியூவல் பர்ச்சேஸ் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். பவர் வாங்குறோம், ஃபியூவல் வாங்குறோம், அதனுடைய அக்ரிமெண்ட்டை
என்ன மாதிரி இருக்குது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. ரெண்டாவது டேரிஃப், 5 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 4 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அந்த டேரிஃப் ஆர்டர் போடுறோம் இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல, இமிடியேட்டாக பண்ணுறதில்ல, டிலே இன் இம்ப்ளிமெண்டிங். மூணாவது பில்லிங், கன்சியூமர்ஸ்க்கெலாம் பில்லிங் கொடுக்குறோம், அது அந்த அளவுக்கு ப்ராப்பராக போவதில்லை, புவர் பில்லிங். நாலாவது சொல்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிசிட்டி யூனிட் அந்த பில்லு கட்டுவதில்லை. அவங்க கிட்ட இந்த ரெக்கவரே ஆகாமல் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இதில். அண்ட் அஞ்சாவது சப்சிடி அமௌண்ட். இப்போ சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இந்த ஃபண்டு வச்சுருக்காங்க, அதிலிருந்து வந்து சப்சிடி இன்ட்ரெஸ்ட் இதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, அதை இவங்க ப்ராப்பர் பண்ணுறதில்ல. இதை தவிர இந்த சிஏஜி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க வந்து 2019-20 வருஷத்துக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த டேங்கல்கோ பற்றி. அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2019-20 1,23,895 கோடியாக டோட்டல் லோன் இருக்குது. இது ஆனால் 2015 81,312 தான். பட் இதில் வந்து இவ்வளோ கோடி வந்திருக்கு, 1,23,000 கோடி. எதனால் இந்த கோடி வந்தது அப்படிங்கிறது அவன் சொல்ல அதிகரிச்சிருக்கிறது. சிஏஜி ஆமாம், எதனால் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் என்ன சொல்கிறாங்க, இந்த டோட்டல் சார் எல்லாம் தெரியறது நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு. ஸ்டேட் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இவ்வளோ இது அமௌண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம், மீதி உங்களுக்கு இவ்வளோ தான் நஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க என்ன சொன்னாங்க, 75% ஆஃப் தி டோட்டல் லோன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மீதி இருக்கிற இதுக்கு இவங்க என்ன பண்ணலாம், அந்த லோனுக்கு நீங்கள் என்ன பாண்ட் இஷ்யூ பண்ணுங்க, பீப்புள் வாங்கிப்பாங்க பத்திரங்கள். ஸோ தட் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பாண்டு எல்லாரும் வாங்குவாங்க. டோட்டல் லோன் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிடும். என்ன இதனால் என்ன உங்களுக்கு லாபம்னா, இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம் இந்த பணத்துக்கு. ஆனால் நீங்கள் பத்திரத்துக்கு நாமினல் ரேட்டு போட்டு கூப்பன் ரேட் அப்படிம்பாங்க. மக்கள் யார் யார் பத்திரம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தவறாமல் 6 மாதத்துக்கு ஒரு வட்டி அதெல்லாம் போகும். இது 10 வருஷ பாண்டா 5 வருஷ பாண்டா பார்த்து அந்த எக்ஸ்பைரி ஆகிற டேட்டில் உங்களுக்கு முழு பணம் வந்துடும். அதையும் அரசை நம்பி மக்கள் வாங்குவாங்க. அதையும் இவங்க பண்ணவில்லை. இந்த மாதிரி இருக்கிறச்சு இவங்க சொல்கிறது மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபண்டு மிஸ்மேனேஜ்மெண்ட். அதாவது எது எப்படி ப்ராப்பராக சார் மிஸ்மேனேஜ்மெண்ட் சொன்னால், ஒரு வந்து தூங்குற மாதிரி இருக்கான், அவனை எழுப்ப முடியுமா? இப்போ இதில் பொதுவாக நம்முடைய தோழர் வில்சன் சொன்ன மாதிரி தியாகராஜன் சொல்கிறாரு, லீக்கேஜ். இது டெலிபரேட்டாக செய்கிற வேலையில் எப்படி நீங்கள் லாபம் காட்டுவீங்க? ஏன்னா என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு இதை பற்றி யாருமே ஏன் பேச மாட்டேங்கிங்க? சொல்ல ஒரு பேச்சு சொல்கிறேன், அரசாங்கம் வந்த வருவாயை சரியான அளவில் பாதுகாக்கணும் இல்லை சார். அதற்கு வந்த வருவாயை பாதுகாக்காம 3 மடங்கு 4 மடங்கு விலை உயர்ந்த பிறகும் இந்த துறை நஷ்டத்தில் போகிறது என்றால் கேட்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து 2022க்கு அப்புறம் 3 தடவை 4வது தடவை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, 4 டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. இந்த இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் சொல்யூஷன் கிடையாது. இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? இன்னைக்கு வந்து 16,000 மெகாவாட் யூனிட் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. சரி, அதுக்கே உங்களுக்கு ஜெனரேட் பண்ண முடியல, 1500 மெகாவாட் இப்போ நீங்கள் முடிச்சிடுற கடன் வாங்க போகிறீங்க. இன்னிலேருந்து ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழித்து பாருங்கள், தமிழ்நாட்டுடைய ரெக்யர்மெண்ட்டு 20,000 மெகாவாட்டாக இருக்கலாம், 25,000 மெகாவாட்டாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதை ஜெனரேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் இது உங்கள் தமிழ்நாட்டில் இல்லைனால் மீதி இதை மறுபடியும் வெளியில் போய் பப்ளிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஒரு ப்ரைவேட் இதுலேருந்து வாங்குவீங்க. அப்போ எவ்வளோ யூனிட்டு, அப்போ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் யூனிட்டை ரைஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி போச்சுன்னா நாளைக்கு ஒரு யூனிட் 25 ரூபா கொடுத்து தமிழ்நாடு கட்ட வேண்டியிருக்கும் இல்லையா? இதை தான் அரசாங்கம் யோசிக்கணும். ராதாகிருஷ்ணன், இப்போ இந்த 32,400 கோடி இருக்குல்ல, 5 வருஷத்துக்கு மாதம் 540 கோடி ரூபா, நாள் ஒன்றுக்கு 18 கோடி. இப்போ நான் என்ன கேட்குறேன், எனக்கு ஒரு டவுட் வருது. இது வந்து ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டதா, பல நிலை கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாங்களா,
ஆட்சி முடிவதற்கு 7-8 மாதம் இருக்குது. அதற்கு முன்பு கிடைக்க வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்வார்களா? 5 வருஷ கான்ட்ராக்ட் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டதில் 2-3 செய்திகள் இருக்குது. 2022-23 பவரை ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது, டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணும்போது 2021-22 10,000 கோடி ரூபா டெஃபிசிட் இருக்குது. அதை நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்லி தான் இன்க்ரீஸ் பண்ணோம். பற்றாக்குறை. அப்போ அவங்க சொன்னதுபடி போயிருந்தால் 14,000 கோடி, 12,000 கோடியோ 13,000 கோடியோ அந்த ஆண்டுக்கான வருமானம் வந்தது. அப்படி இருந்தால் குறைச்சிருக்கணும், குறைக்கல. அதற்கு பிறகும் திரும்ப ஒரு 14,000 கோடி ரூபா டெஃபிசிட் ஆயிருக்குன்னு சொல்லி 22-23 இருக்குன்னு சொல்லி 23-24 ஏற்றுனாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏற்றி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, உதய் மின் திட்டத்தில் இருக்குது. உதய் மின் திட்டத்துலையுமே டிஎம்கே ஒரு கருத்தை சொல்லுது, ஏடிஎம்கே ஒரு கருத்தை சொல்லுது. நமக்கு என்ன பிரச்சனைனா, பாதிக்கப்படக்கூடியது நீங்களும் நானும் தான். மின்சாரத்துறையை இன்னைக்கு கடன்லேருந்து மீட்கிறதுக்காக ஏற்கனவே லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் நீங்கள் எதற்காக போடுகிறீர்கள்? நம்ம கேள்வி என்னென்னா, மார்க்கெட் ரேட்டு இன்ஃப்ளேஷன் இருக்குது, இன்றைக்கி ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. மேபி நாளைக்கு நிறைய நிறுவனங்கள் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு ரொம்ப டவுன் ஆயிரும். அப்போ நீங்கள் 5 ரூபாய்க்கு ஸ்டாண்டர்ட்னா ஏன் வாங்கணும்? நீங்கள் ஒரு குறுகிய காலம் 6 மாதம் 1 வருடத்துக்கு போகிறீங்க, அதிகபட்சம் 1 வருடத்துக்கு போடுறீங்கன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு நிறைய உற்பத்தி ஆகுதுன்னா அது நிறைய கிடைக்குது. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் அனுபவம், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2.50-60க்கு இருந்தது 3 ரூபாய்க்கு இருக்கும்போது 4.50க்கு எடுத்தாங்க. அப்போ கிரிட் கனெக்டிவிட்டியே கிடையாது. அதற்கு பிறகு கிரிட் கனெக்டிவிட்டி இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ இதே தான் நாம் இப்போவும் சொல்கிறோம். அப்போவும் டிஎம்கே ஆச்சு இல்லை இந்த மாதிரி லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ்லாம் போகாதீங்கன்னாங்க. இப்போ யாரை கேட்டு லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் நீங்கள் போகிறீங்க? ஏன் போகிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்டது போல இந்த கிரிட் கனெக்டிவிட்டி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் தொகுப்புல ப்ரொடக்ஷன் இருக்க முடியும். அவங்க அப்போ சில நிறுவனங்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடியும். நீங்கள் வேல்யூம் இன்க்ரீஸ், அப்போ நீங்கள் சில நிறுவனங்கள் பங்கெடுக்கணும்னா நமக்கு திரும்பவும் அதானி பேரில் சந்தேகம் வருது. ஏன் அதானி பேரில் அமெரிக்காவில் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்ந்த ஒரு பொது ஊழியரை சந்திச்சிருக்கிறாங்க அதானியோட நிறுவனத்திலிருந்து. அவர் மீது என்கொயரி பண்ணுங்க. இவர் எதற்காக சந்திச்சார், பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே பணப்பரிமாற்றம், ஏற்கனவே அந்த விவரங்கள் அதில் இருக்குல்ல. அது குறித்து இதுவரைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு சுமோட்டோவாக ஒரு சாதாரண என்கொயரியை கூட கண்டக்ட் பண்ண வக்கு இல்லாமல், துப்பு இல்லாமல், எந்த லட்சணத்தில் மக்களுக்கு நாங்கள் மின்சாரத்துறை வாரியாக நல்லது செய்கிறோன்னு எப்படி பேச முடியுது? எப்படி இந்த 5 ஆண்டுகளுக்கு இவங்க கொடுக்க முடியுது? இப்போ நமக்கு சந்தேகம் வருமா வராதா? எந்த பொது ஊழியரை சந்திச்சாரு சொல்லுங்க? முதலமைச்சர் உட்பட அதானின்ற பேரை சொல்றதுக்கு பயப்படுறாரு. செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? கேட்குற கேள்விக்கு அதுக்கு நாங்கள் தக்க பதில் சொல்லுவோம். நாங்கள் இது வரைக்கும் சொல்லலை. இப்போ இருக்கிற சிவசங்கர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு கூட மின்சாரத்துறை சம்பந்தமாக இந்த முறைகேடில் யார் பொது ஊழியர் வெளிப்படுத்துங்க. துணை முதலமைச்சரை சந்திச்சாரா, இல்லை முதலமைச்சரை சந்திச்சாரா? முதலமைச்சர் என்ன சொன்னார்? அதானியான்னு கேள்வி கேட்டோன்னு திரும்பிட்டார். திரும்ப என்ன சொன்னார்? இல்லை அந்த துறை அமைச்சர் விளக்கம் கொடுப்பார். அமைச்சர் என்ன சொன்னார்? நம்ம ஆணா பற்றி கேட்டால் அவர் அக்கனா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் தான் தியாகியாக்கி நீதிமன்றம் கண்டிச்சதுக்கு பிறகு தானே அமைச்சரவையிலேருந்து நீக்க முடிஞ்சது. அப்போது மின்சாரத்துறையை திரும்பவும் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதிலேருந்து எப்படியாவது முறைகேடுகள் நடக்கணுன்ற எண்ணத்தில் தான், அது மீட்டெடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிற போது தெரியல. மக்களுக்கு மின்சாரத்துறை சார்பா இது ஒரு அத்தியாவசிய தேவை. பசங்க படிக்கிறதுக்கு கிராமங்கள் இன்னமும் தெருவிளக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் போன மாதத்தில் மருத்துவமனைகளில் டெலிவரி அப்போ மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டு டார்ச் லைட்டை டெலிவரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு சிட்டிக்குள்ளேயே பெருநகரங்களுக்குள்ளேயே இரவு நேரங்களில் ஏர்லி மார்னிங்கில் விடியற் காலையில் பவர் கட் செய்யப்படுது. ஏன்? உங்களுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கா? அப்போது மின்சாரத்துறை சார்பான வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிடுமா? கடந்த 4 ஆண்டுகள் இவ்வளோ வருமானம் வந்தது, இவ்வளவு லீக்கேஜ் இருக்குது. என்னென்ன லீக்கேஜ்னு பாருங்கள். இங்கே தளவாடங்கள் கொள்முதல் எல்லாம் அவசர டெண்டராக போடப்படுதுன்றாங்க. சாம்பல், எரியூட்டப்பட்ட சாம்பல், அந்த சாம்பலுக்கு முறையான டெண்டர் அறிவிக்கப்படலை, முறையான தொகை வரலன்றாங்க, அதில் முறைகேடு நடக்குதுன்றாங்க. அப்போ ஒவ்வொரு துறையிலையும் அந்த மின்சாரத்துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்முதலையும் ஒவ்வொரு நடைமுறைகளையும் நம்ம கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அரசு, திமுக அரசுக்கு உண்மையாகவே திராணி இருந்தால் இந்த 4 ஆண்டுகள் வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள். கண்டிப்பாக. நேர்களே, பொன்னுல் சார் எதுவும் ஒரு கருத்து இருக்கா? இல்லை, வேற எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 16,000 கோடி நம்ம மானியம் வீடுகளுக்கும் விசைத்தறிக்கும் விவசாயிகளுக்கும்
மானியம் கொடுக்கப்படுகிறது. அப்போது இந்த 16,000 கோடி ஏற்கனவே லாபத்தில் இப்போ வந்தாச்சு. அப்போ இந்த 16,000 கோடியை நீங்கள் ரீகேப்சர் பண்ணணும்னா அப்போ அந்த விவசாயத்திலையும் விசைத்தறி தொழிலாளருக்கும் வீடுகளுக்கும் நீங்கள் சூரிய சக்தி மின்சாரத்தை ஏன் நீங்களே இலவசமாக அமைத்து கொடுக்கக்கூடாது என்ற கேள்வி. அது எது செய்யலை அப்படின்னா காரணம் அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலைன்னா கரப்ஷன் கமிஷன் அதெல்லாம் வராது. இன்றைக்கு அதுதான் யதார்த்தமான நிலைமை. கரெக்ட். நேர்களே, இப்போ சொன்னது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நிறைய விஷயம் பேசணும். 7 லட்ச ரூபாய்க்கு வாங்குறத 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது, 4 ரூபாய்க்கு வாங்குறத 5 ரூபாய் யூனிட்டுக்கு பல 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 கோடி ரூபாய்கள் மிகப்பெரிய இடையூறு ஏற்படுகிறது. மக்களின் பணம் களவாடப்படுகிறது. 4 முறை விலை உயர்த்திய பின்பும் அரசு குடோனில் அரசினுடைய பண முதலீட்டுக்கான வைப்பு நிதியில் பணம் இல்லை. பல கேள்விகள் தொங்கித்தான் இருக்கின்றது. நாம் தொடர்ந்து பேசுவோம். எம்மோடு கலந்து கொண்ட தோழர் பொன்வில்சன், அறப்போர் இயக்கத்தின் ராதாகிருஷ்ணன், மேலாள் உறுப்பினர் மின் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய மாரியப்பன், திரு ரவிசங்கர், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.